வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன சமையல்னா மீன் குழம்பு, செட்டிநாடு மீன் குழம்பு. பாறை மீனுங்க. இந்த பாருங்கள், மீன் பாருங்கள், பாறை மீன் கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு அலசி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெந்தயம் கொஞ்சம், சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 4-5 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இது பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி 3 தக்காளி போல் நறுக்கி வச்சுருக்கேங்க. புளி தேவையான அளவு புளி, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ரொம்ப வேண்டாங்க. புளி போடாமல் தக்காளி பழம் கூட போட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி மீன் குழம்பு செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றினா நல்லாயிருக்கும். மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாறை மீன் குழம்பு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். பாறை மீன் குழம்பு வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், குழம்பு வைக்கவும் நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட போகிறேங்க. சோம்பு கொஞ்சம் பொரியவும் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயே பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணிக்கிங்க, சின்னதாக இருந்தால் லேசாக காம்பில் வகுந்துட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. நான் பெருசாக இருக்கிறதுனால 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு, பூண்டு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். தக்காளி பழத்தை போட போகிறோம். மீன் குழம்புக்கு புளியை கம்மி பண்ணி தக்காளியை கூட போட்டால் தக்காளி பழம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெயிலே நல்லா வேகுது பாருங்கள். நல்லா தக்காளி வதங்கிடுச்சுங்க. இதில் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளுங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஏன்னா இது காரமாக இருக்கும். நான் வச்சுருக்கிறது சம்பா மிளகா, அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கும். நீங்கள் குண்டு மிளகா அரைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்குங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் காரமாக போட்டிருக்கேன். மல்லித்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3, அதாவது மல்லிப்பொடி கூட போட்டோம்னா குழம்பு நல்லாயிருக்குங்க. இந்த காரத்தை எடுத்துரும், நல்லாயிருக்கும். மல்லிப்பொடி கூட போட்டோம்னா
இப்போ இதை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே வதக்குனா பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா இருக்குங்க. எண்ணெயிலே வேகட்டும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்படியே எண்ணெயிலே வதக்குங்க. எண்ணெயிலே வதக்குனா நல்லாயிருக்கும். இந்த பச்சை வாடை போக எண்ணெயிலே வேகட்டும் கொஞ்சம் நேரம். இந்த மீன் குழம்புக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நான் கேப்பக்கூழ் தாங்க கிண்ட போகிறேன். நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கும் கேப்பக்கூழுக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். கேப்பக்கூழ் உடம்புக்கு நல்லது. மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கேப்பக்கூழ் எப்படி கிண்டுறதுன்னு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குன்னு பார்த்தீங்களா? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ திக்னஸாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்படி இதிலே கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக குழம்பு. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா. இப்போ கொஞ்சம் தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போதுமே தண்ணியாக வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொலன்னு தான் வைக்கணும், கொஞ்சம் கெட்டியாக. ஏன்னா மீனை போட்டோம்னா நமக்கு தண்ணி வந்துடும். மீன் குழம்பு தண்ணி ஆயிரும். அதனால் நம்ம வைக்கும்போதே கொஞ்சம் கெட்டியாக வச்சிடணுங்க. பாருங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு பாருங்கள். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள். குழன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம மீனை போட்டுக்கலாங்க. இந்த மீன் போட போகிறப்ப போட்டாச்சு பாருங்கள். மீன் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் கொதிக்கிறது பாருங்கள் எப்படி இருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். மீன் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. புளியை கம்மி பண்ணி தக்காளி பழத்தை கூட போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழம்பு சூப்பராக வாசனையாக டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள் மீன் குழம்பு நல்லா மீன் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப நேரம் போட வேண்டாங்க. அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாங்க. மீன் உடஞ்சிரும். அதனால் இந்த அளவு கொதிச்சா போதுங்க. பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் மல்லித்தலை போட்டு வாசனைக்கு மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. மல்லித்தலை வாசனை சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். சுவையான டேஸ்ட்டான பாருங்கள் பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள். வணக்கங்க. இப்போ நம்ம இறக்கலாம்.